கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதியை காண செய்ததினால் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மார்ச் மாதத்திலே 8 நாட்கள் நமக்கு போதுமானவராயிருந்து 9வது நாளையும் சுகமாய் காண தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய வாழ்நாட்களிலே, ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனை கூட கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்ததினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிற அதிசயமான ஆச்சரியமான வழிகளை எண்ணி நம் கர்த்தருக்கு எப்போது நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற அவருடைய அன்பை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த 9ஆம் தேதியும் கூட ஒரு ஆராதனையாய் தந்தாரே, அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நீங்கள் நானும் நீதிமொழிகளின் புஸ்தகம் புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 14 verse 11 14ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையானவர்கள் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செம்மையானவர்களாக இருந்தால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கடந்த வாரம் தியானித்தது போல தேவ சமூகத்திலே வாசம் பண்ணுகிற மனுஷராயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும். யோபு சொல்லும்போது துன்மார்க்கன் இல்லாவிட்டால் மாயக்காரன் தேவ சமூகத்திலே சேரான். யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவிதமாய் படிக்கிறோம். மாயக்காரன் தேவனுடைய சமூகத்திலே சேர மாட்டான் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவ சமூகத்தில் சேர்ந்து வாழ்கிறவர்கள் செம்மையானவர்கள். The uprights dwell in his presence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு சுபாவத்தை குறித்து கூட இந்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 33ஆம் சங்கீதத்திலே Psalms 33 நாம் அங்கே படிக்கும்போது சங்கீதக்காரன் செம்மையானவர்களுக்கு இருக்கிற இன்னொரு சுபாவத்தை குறித்து அங்கே எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். 33ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Psalms 33 verse 1 நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise is comely for the upright. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே துதி யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா செம்மையானவர்களுக்கு துதி வருமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise is comely for the uprights. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி செய்கிறது எல்லாருக்கும் முடியாது. செம்மையானவர்கள் மட்டும்தான் தேவனை துதிக்க முடியும். அப்படியானால் நீங்கள நானும் துதிக்கிற மனுஷராக இருக்கிறோமா? துதி நமக்குள்ளே வருகிறதா? பலவந்தத்தினால் அல்ல, யாரோ சொல்லி துதி 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 அப்படி சொல்றதுனால அல்ல, கைகளை தட்டி ஆராதிங்கள் சொல்றதுனால அல்ல. நம் இயல்பாகவே கர்த்தரை துதிக்கும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை எனக்கென்று சிருஷ்டித்தேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக நம்மை தேவன் அவருக்காக உண்டாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய துதியை சொல்லி வருகிற மனுஷராய் மாறணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையானவர்கள் மட்டும்தான் தேவனை துதிக்க முடியுமா? இன்றைக்கு நானும் நீங்களும் செம்மையானவர்களா இருப்போமானால் நமக்குள்ளே துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாகும். அப்படியானால் யார் தேவனை துதிக்க முடியும்? எல்லாரும் தேவனை துதிப்பார்களா? எல்லாரும் தேவனை மனப்பூர்வமாய் துதிக்க முடியுமா? அப்படி என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயலாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு காரியம், உங்களை என்னை கர்த்தர் அவரை துதிக்கும்படியே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்படியானால் இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தரை துதிப்பார்கள் என்பதை குறித்து 1-2 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 22ஆம் சங்கீதம் Psalms 22 verse 26 22ஆம் சங்கீதம் 26வது வசனத்திலே இங்கே சங்கீதக்காரன் ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்கிறான். யார் கர்த்தரை துதிப்பார்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்களாம். They shall praise the Lord that seek him. They shall praise the Lord that seek him. அவரை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்களாம். நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற மனுஷராயிருந்தால், கர்த்தரையே தேடுகிற மனுஷராயிருந்தால், கர்த்தரை போதும் துதித்து கொண்டே இருக்கிறவர்களா இருப்போம். நாம் தேடுவதில்லை, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணுமா, அதிகாலையில தேடணுமா, கர்த்தர் சமீபமா இருக்கையில தேடணுமா, முழு இருதயத்தோடு தேடணுமா, இம்மைக்குரிய நன்மைக்காக மாத்திரமல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நடப்பிப்பதற்கு தேடணுமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணுமா, அவருடைய சமூகத்தை தேடணுமா. இப்படி வேதத்தில் அநேக காரியங்களையும் தேவனை தேடுவதை குறித்து நாம் படிக்கிறோம். அப்படியானால் யார் கர்த்தரை துதிக்க முடியும் என்றால் தேவனை தேடுகிறவர்கள். தேவனை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு நான் செம்மையானவன் என்பதற்கு ஒரு அடையாளம், சென்று கூடாலும் செழிப்பதற்கு ஒரு அடையாளம், நான் கர்த்தரை தேடுகிறவனாக இருக்கணுமா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணுமா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இருக்கிறதே. கர்த்தர் ஸ்தோத்திரம் கண்டடையத்தக்க சமயம் இருக்கிறதே. கர்த்தர் சமீபமா இருக்கல அவரை நோக்கி கூப்பிடணுமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை தேட 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 கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்ம துதிக்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும். இப்படிலாம் வசனம் படிக்கிறோமே அருமையானவர்களே. நாம் தேவனை தேடுகிறவர்களாய், தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய், தேவ சன்னிதானத்தை தேடுகிறவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே மாற்றுவாராக. அதிகமாய் கர்த்தரை தேடுவோம், அதிகமாய் கர்த்தரை தேடுவோம். இரண்டாவதாக, நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 140 சங்கீதத்திலே நான் படிக்கும்போது 13வது வசனத்திலே Psalms 140 verse 13 இங்கே படிக்கும்போது யார் தேவனை துதிப்பார்கள் என்று அங்க சொல்லும்போது நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்களாம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The righteous shall give thanks to thy name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The righteous shall give thanks to thy name. உம்முடைய நாமத்தை துதிக்கிறவர்கள் யார்? உம்முடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் யார்? நீதிமான்கள். நீதிமான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் படிக்கும்போது அவருடைய வசனத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஒரு காலத்திலே துன்மார்க்கராய் ஜீவித்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது. 1 Corinthians chapter 6 verse 11. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ரோமர் 5 அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும்போது அங்கே அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது என்று படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி இருக்க அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வசனத்தினாலும் கர்த்தருடைய கழுவுதலினாலும் நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடினாலே கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் நானும் நீதிமான்கள் என்கிற தைரியமுடையவர்கள். இந்த நீதிமான்கள் என்ன செய்வார்கள்னா கர்த்தரை துதித்துக்கிட்டே இருப்பாங்க, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நானும் கர்த்தர் ஸ்தோத்திரம் துதிக்கிற ஜனமாய் நாம் மாறுவோமாக. மூன்றாவதாக 102 சங்கீதம் 18வது வசனம் Psalms 102 verse 18 அங்கே படிக்கும்போது சங்கீதக்காரன் யார் கர்த்தரை துதிப்பார்கள் என்று அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். Psalms 102 verse 18. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்குமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். The people which shall be created shall praise the Lord. The people which shall be created praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால்
நாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமா இருக்கணுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே 2 கொரிந்தியர் 5:17 நாம் படிக்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 17வது வசனம் 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். இன்னும் கூட நம் வேதத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானிப்போமானால், எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே, எபிசியன் 2:10, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை பாருங்கள். நற்கிரியைகளை செய்யும்படி, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்குமா? யார் சிருஷ்டிக்கப்படுகிறார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய், நியூ கிரீச்சர், நியூ கிரீச்சர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் ஸ்தோத்திரம் புது சிருஷ்டியாய் மாறணும்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலதான் நம்மை கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நல்ல கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, எபிசியன்ஸ் சாப்டர் 2:15, அங்கே படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் பட்ட பாடுகளினாலே, சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, அவர் மாம்சத்தில் அடைந்த பாடுகளாலே நம்மை புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். உங்களை என்னையும் புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கிறதற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், நற்கிரியைகளை செய்யும்படி சிருஷ்டிக்கிறதற்கு இயேசு சிலுவையிலே அவர் தொங்கினார். அப்படின்னா அந்த வசனத்தினாலே நீங்களும் நானும் புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதைத்தான் யாக்கோபு நிருபக்காரன் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஜேம்ஸ் சாப்டர் 1:18, அங்கே படிக்கும்போது யாக்கோபு விதமாய் சொல்லுகிறார், அவர் சித்தம் கொண்டு நாம் சிருஷ்டிகளின் முதற் பலன்களாய் இருக்கும்படிக்கு, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாகுவதற்கு வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஒருவன் மனம் திரும்பும் போது, ஒருவன் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, மனம் திரும்பும் போது அவன் தேவ சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்படுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திர. வசனம் அவனை புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கிறது. ஞான ஸ்நானத்திலே புதிய மனுஷனாய் மாற்றப்படுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. ஆனால் இங்கே 102ஆம் சங்கீதத்திலே வாசித்தது போல சிருஷ்டிக்கப்படும் ஜனம் துதிப்பார்கள். மூன்றாவதாக, எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஞானஸ்நானம் பெறும்போது மாத்திரமல்ல, கிறிஸ்துவினுடைய மரணத்தால் மாத்திரமல்ல, மூன்றாவது அவன் ஆவினாலே சிருஷ்டிக்கப்படுகிறான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே, எபிசியன்ஸ் சாப்டர் 4:24, நம்ம அங்க படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்மை சிருஷ்டிக்கிறதுக்கு தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் படிக்கும்போது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் மெய்யான நீதி, மெய்யான கர்த்தர் ஸ்தோத்திரம், பரிசுத்தம், இது எப்படி வரும்? இதைதான் 104ஆம் சங்கீதத்திலே, Psalms 104, அங்கே படிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆவி அனுப்பப்படும் போது
அது சிருஷ்டிக்கப்படுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலே சிருஷ்டிக்கப்படுவதை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Psalms 104 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் verse 30 30வது வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். உம்முடைய ஆவியை அனுப்பி சிருஷ்டிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவி, அதுதான் அந்த பரிசுத்த ஆவினாலே மெய்யான நீதி, தேவ சாயல் நமக்குள்ளே உருவாக்கப்படும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஏதோ 2 அந்நிய பாஷை பேசி நம்ம ஆராதிக்கிறது மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் புதிதாய் சிருஷ்டிக்க அவர் ஆசிக்கிறார். உங்களுடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீங்களும் நானும் தேவ ஆவினாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷராய், தேவ ஆவினாலே நீதியை தரித்து கொண்டவர்களாய், தேவ ஆவினாலே மெய்யான தேவ சாயலை தரித்துக் கொள்கிறவர்களாய் இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே தங்கியிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை 2ஆம் ஆதாமாய், முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணுக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள், வானவர் எப்படிப்பட்டவரோ வானத்தூரில் அப்படிப்பட்டவராம். நம்மை வானத்துக்குரியவர்களாய் பரலோகத்துக்குரியவர்களாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சிருஷ்டித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அனுபடினாலே சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 102:18 அழகாய் சொல்லியிருக்கிறது, the people which shall be created shall praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் தான் கர்த்தரை துதிப்பார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறோம். கலாத்தியரில் நாம் வாசிக்கிறது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவின் உடையவர்களாய் நம்மை மாற்றி சிருஷ்டிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Galatians chapter 16 verse 15 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். நாம புது சிருஷ்டியாய் மாறணும். அது கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் கிறிஸ்துவினால் நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அனுபவங்களை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களோடு கூட பேசி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 84ஆம் சங்கீதத்திலே 14வது வசனத்திலே Psalms 84 verse 4 84ஆம் சங்கீதம் 4வது வசனம் அங்கே படிக்கும்போது, உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிற ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு கற்பனையின் சங்கீதம் என்று கூட வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வீட்டில் ஆசாரியர்கள் தான் ஆலயத்தில் பிரவேசிக்க முடியும். ராஜாவானாலும் கூட அதில் பிரகாரம் வரைக்கும் தான் வரலாம். மகா பரிசுத்த ஸ்தலம் போக முடியாது. இங்கே பலிபீட 2 பீடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அதை கற்பனையாக சிந்தித்து பார்க்கிறார். 2 பீடம் இருக்கிறது. தூப பீடம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலிபீடம். இந்த 2லையுமே அக்கினி இருக்கும். பலிபீடத்திலும் தூபபீடத்தில் அக்கினி இருக்கும். ஆனால் இப்போ இங்கே ஆராதனை எல்லாம் இல்லாததுனால, இங்கு பலி செலுத்தப்படுது நின்று போனதுனால பலிபீடத்திலும் தூபபீடத்திலும் அக்கினி இல்லை. அடைக்கலான் குருவியும் தகைவிலான் குருவியும் அங்கே கூடு கட்டி இருக்கிறதா. இதை பார்க்கிற இந்த தேவ மனுஷன் இவ்விதமாய் சொல்லுகிறார், நம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிற பாக்கியவான்கள், அவள் எப்போதுமே துதித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த குருவிகள் இந்த பலிபீடத்திலும் தூபபீடத்திலும் தேவனை அதை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதை கற்பனையாய் பார்க்கிறான். கூவிக்கொண்டே இருக்கிறது. அதை பார்க்கிற இவன், இது குருவிகளுக்கு இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையே, எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே, அவருடைய வீட்டில் வாசம் பண்ணுகிற பாக்கியம் இல்லையே என்று அவன் வேதனையோடு கூட கற்பனையாய் பாடுகிறான். பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது
1000 நாளை பார்க்கிலும் பொது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உடைய வாசஸ்தலத்தை வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் வாஞ்சை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வாசப்படியிலேயே கர்த்தருடைய வீட்டில் தங்கியிருக்கிற பாக்கியம் இவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது புது சிருஷ்டிய காரியம் கர்த்தருக்கு நற்கிரிகளை செய்தவர்களாய் மனம் திரும்புதலிலே, ஞானஸ்நானத்திலே, பரிசுத்தாவிலே கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்றவர்கள் அவர் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2 படிக்கிறோம். சபையில சேர்க்கப்படுகிற நம்ம கர்த்தர் தேவனுடைய வீடாகிய சபையில சேர்க்கிறார் என்றால் அவரை துதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை போற்றுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, சிருஷ்டிக்கப்படும் ஜனம் துதிக்கும். தேவனுடைய வீட்டில் வாசமாயிருக்கள் துதிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்போம். நீதிமான்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்களாம். நீதிமான்கள் துதிப்பார்களாம். சிருஷ்டிக்கப்படுகிற ஜனம் துதிப்பார்களாம். தேவனுடைய வீட்டில் வாசமார்கள் துதிப்பார்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். 145 சங்கீதம் 10வது வசனத்திலே Psalms 145 verse 10 அங்கே படிக்கும்போது உம்முடைய கிரியைகள் கர்த்தரை துதிக்கும் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய கிரியைகள் கர்த்தரை துதிக்குமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். உம்முடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்குமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 64 அதிகாரம் 8 வசனத்திலே நாம் படிக்கும்போது ஏசாயா 64:8 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். All thy works shall praise thee. அவருடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்குமா? எபிரேயர் 1:10 படிக்கிறோம். 102 சங்கீதம் 25 வசனத்தில் படிக்கிறோம், வானங்கள் அவருடைய கிரியைகள், அக்கரத்தின் கிரியைகள். அப்படியானால் வானங்கள் துதிக்கிறது, நட்சத்திரங்கள் துதிக்கிறது, சூரியன் சந்திரன் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறது, சிருஷ்டிகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறது. சிருஷ்டிகளில் பிரதானமான மனுஷனே நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிற மனுஷராயிருப்போம். துதிக்கிறவன் யாருக்கு அது துதி வரும், யாருக்கு துதி உண்டாகும் என்று சொன்னார், praise is coming for the uprights. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு வரும். நாம் செம்மையானவர்களாய், நீதிமான்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய், சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாய், கர்த்தரை ஸ்தோத்திரம், தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்களாய், தேவனுடைய கிரியைகளாய் இருப்போமானால் கர்த்தரை துதிக்கிற மனுஷராய் இருப்போம். துதியினால் வருகிற சகல நன்மைகளையும் பெற்ற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நாங்கள் செம்மையானவர்களாயிருந்து, நீதிமான்களாயிருந்து, கர்த்தரை தேடுவர்களாயிருந்து, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாய் உடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்களாயிருந்து, உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறோமே, எப்போதும் துதித்து 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 உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுக்கிரகிச்சு துதியின் ஆவி எங்களுக்குள்ள உருவாகட்டும். கிருபை நன்மை பெருகட்டும். துதி செய்வது செம்மையானவருக்கு வரும், துதி செய்வது செம்மையானவருக்கு தகும். நாங்களும் செம்மையானவர் என்பதை விளங்க பண்ண துதி செய்கிற மனுஷராய்களை மாற்றும். கிருபை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.